தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சேஷாத்ரி சுவாமிகளின் வாழ்க்கை வரலாற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மகான் தரிசனத்தால் மந்திரம் கிடைத்தது குறித்து முதலில் சிந்திப்போம். தெய்வ பக்தியில் சிறந்த கே ஐராவதமையர் வேலூரில் உள்ள திருப்பதி தேவஸ்தான கல்லூரியில் தாவரவியல் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். தகுந்த குருநாதர் ஒருவரின் வழியே மந்திர உபதேசம் பெற வேண்டும் என்பது ஐராவதமையரின் ஆசை. நெடுநாட்கள் அதற்குரிய நேரம் வரவில்லை. ஐராவதமையர் ரமணரையும் காவிய கண்ட கணபதி சாஸ்திரிகளையும் தரிசிக்க திருவண்ணாமலை வந்தார். கணபதி சாஸ்திரிகள் முலைப்பால் தீர்த்தம் இருந்த இடத்திற்கு அருகில் வசித்து வந்தார். அவரை காணச் சென்ற ஐராவதமையர் வழியில் ஓர் உணவு விடுதியில் சிற்றுண்டி சாப்பிடச் சென்றார். உணவு விடுதியின் உரிமையாளர் சேஷாத்ரி சுவாமிகளின் வருகையை எதிர்பார்த்திருந்தார். அவரும் கடைக்குள் நுழைந்தார். சுவாமிகள் இனிப்பு பூந்தியை சிறிது எடுத்து வாயில் போட்டுக் கொண்டார். சிறிது பூந்தியை ஐராவதமையரிடம் கொடுத்து இந்தா சாப்பிடு என்றார். அதுவரை தரிசித்திராத ஐராவத ஐயருக்கு எதிர்பாராத தரிசனமும் பிரசாதமும் கிடைத்துவிட்டது. அந்த மகிழ்ச்சியுடன் அவர் கணபதி சாஸ்திரிகளை காணச் சென்றார். அவரை வரவேற்று உபசரித்த காவியகண்ட கணபதி சாஸ்திரிகள், இன்று உமக்கு தேவியின் பஞ்சதசாட்சரி மந்திரத்தை உபதேசிக்கப் போகிறேன் என்றார். மகான் சேஷாத்ரி சுவாமிகளின் அனுகிரகத்தால் ஐராவதமையருக்கு அரிய மந்திர உபதேசம் கிடைத்தது. வேலூர் திரும்பிய ஐராவதமையருக்கு சம்பள உயர்வும் கிடைத்தது. தொடர்வது அடிவாங்கினாலும் அதிர்ஷ்டமே என்பது குறித்ததாகும். 15 வயது பையன் ஒருவன் சுவாமிகள் வீசி எறிந்த மாங்கொட்டியை திரும்ப எடுத்து வந்தான். அவனிடம் கோபம் கொண்ட சுவாமிகள் அவனை நைய புடைத்து விட்டார். அப்போது அந்த பையன் கோவணத்துடன் சுற்றி கொண்டிருந்தான். சுவாமிகளிடம் அடிவாங்கிய அடுத்த மாதத்தில் அவனுக்கு பெரிய முதலாளி ஒருவரிடம் பண்ணையாள் வேலை கிடைத்தது. அந்த பையன் வேட்டி, சட்டை, குல்லாய், கடிகாரம் அணிந்து வந்தான். சுவாமிகளிடம் அடிபட்டாலும் அதிர்ஷ்டம்தான். வைணவர் ஒருவர் திருவண்ணாமலையில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தார். சுவாமிகளிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் சுவாமிகளை கவனிக்காமல் சென்றார். சுவாமிகள் இன்ஸ்பெக்டரின் கையில் இருந்த பிரம்பை வாங்கி அவருடைய முதுகில் அடித்தார். இன்ஸ்பெக்டர் மகிழ்ச்சியே அடைந்தார். சில நாட்களில் அந்த இன்ஸ்பெக்டருக்கு மைசூர் சமஸ்தானத்தில் நல்ல சம்பளத்தில் பெரிய வேலை கிடைத்துவிட்டது. தொடரும் நிகழ்வு குங்குமம் பூசு குணமாகும் சிரங்கு என்பதாகும். கிருஷ்ணமூர்த்தி ஒரு கிராம அதிகாரி. அவர் மாணவ பருவத்திலேயே சுவாமிகளை பற்றி அறிந்து வைத்திருந்தார். கிருஷ்ணமூர்த்திக்கு ஆண்டுதோறும் கைகளில் சிரங்கு ஏற்படும். 1 மாத காலம் அவர் சிரங்கினால் அவதிப்படுவார். 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் அவ்வாறு அல்லல் பட்டு வந்தார். மருந்துக்கும் மந்திரத்திற்கும் சிரங்கு கட்டுப்படவில்லை. ஓராண்டு சிரங்கு வந்த பொழுது சுவாமிகளை காண திருவண்ணாமலைக்கு வந்தார். ஓர் உணவு விடுதியில் சிற்றுண்டி சாப்பிட்டு விட்டு கை கழுவச் சென்றார். கிருஷ்ணமூர்த்தி அமர்ந்திருந்த மேஜைக்கு விடுதியின் முதலாளி காப்பி எடுத்து வந்தார். அவர் கை கழுவுவதற்குள் அங்கு சுவாமிகள் நுழைந்தார். கிருஷ்ணமூர்த்திக்காக வைத்திருந்த காப்பியில் சிறிது குடித்தார். கிருஷ்ணமூர்த்தி அதற்கு முன் சுவாமிகளை நேரில் பார்த்ததில்லை. அதனால் தனக்கென வைத்திருந்த காப்பியை குடித்த சுவாமிகளிடம் சினம் வந்தது. எனினும் அதை அடக்கிக் கொண்டார். கையில் சிரங்கோ, குங்குமம் போடு என்றபடி சுவாமிகள் வெளியே நடந்தார். தன்னுடைய காப்பியை குடித்தவர்தான் சேஷாத்ரி சுவாமிகள் என்று கிருஷ்ணமூர்த்தி
கிருஷ்ணமூர்த்தி அறிந்தார். பெரிதும் வியந்தார். அடுத்த நாள் அதே நேரத்தில் சுவாமிகள் உணவு விடுதிக்கு வந்தார். பக்தரின் அருகில் அமர்ந்தார். சுவாமிகள் தானே காப்பியை ஆற்றிக் கொடுத்து கிருஷ்ணமூர்த்திக்கு உதவினார். சுவாமிகள் கூறியபடி சிரங்கில் குங்குமம் பூசினார். 10 ஆண்டுகள் அல்லல் படுத்திய சிரங்குகள் உதிர்ந்து விட்டன. தொடரும் நிகழ்வு சுவாமிகள் தந்த திருநீறு குறித்ததாகும். டிவி சுப்பிரமணிய ஐயர் தம்பதியருக்கு 1918ஆம் ஆண்டு ஒரு குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த சில நாட்களில் தாயின் மார்பகத்தில் வீக்கம் ஏற்பட்டது. குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாமல் மிகவும் வருந்தினார். சுப்பிரமணிய ஐயர் சுவாமிகளிடம் ஓடி வந்தார். தகவலை கூறினார். சுவாமிகள் சிறிது திருநீறு கொடுத்தார். இதை பூசு போதும் என்றார். அவ்வாறே செய்ய தாயின் மார்பக வீக்கம் முற்றிலும் குணமாகிவிட்டது. தொடரும் நிகழ்வு பிரம்மரக்ஷஸ் ஓடியது குறித்ததாகும். சுப்பிரமணிய ஐயர் அவர்களின் மைத்துனியை பிரம்மரக்ஷஸ் பிடித்து கொண்டிருந்தது. எலும்பும் தோலுமாக காட்சியளித்த நிலையில் அவளை சுவாமிகளிடம் அழைத்து வந்தனர். சுவாமிகள் சில மஞ்சள் கிழங்குகளை தன் உடலில் தேய்த்து கொடுத்தார். சிறிது நேரத்தில் பிரம்மரக்ஷஸ் ஓடிவிட்டது. தொடரும் நிகழ்வு வீறு கொண்டு எழுந்த பானுகவி குறித்ததாகும். பானுகவி புகழ்பெற்ற கவிஞர், புலமை மிக்கவர். அவரும் அவரை போன்ற கல்வியாளர்களும் சேர்ந்து திருவண்ணாமலையில் ஒரு சபையை நிறுவியிருந்தனர். அச்சபையில் வெளியூர்களில் இருந்தும் புலவர்கள் வந்து உரையாற்றுவார்கள். சிதம்பரம் மகா மகோபாத்தியாய ஸ்ரீ தண்டபாணி தீட்சிதர் அவர்களின் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. அக்கூட்டத்தில் பானுகவியும் உரையாற்றவிருந்தார். பானுகவி சுவாமிகளின் பக்தர்களில் ஒருவர். சுவாமிகளை நினைக்கும் போதே பானுகவியின் உள்ளம் நெகிழ்ந்துவிடும். கூட்டத்தின் தலைவர் யாரோ பானுகவியாம். யோகமும் யோகியும் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். அந்த பானுவாகிய சூரியன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்றார். தலைவரின் பேச்சு பானுகவியை கலங்கச் செய்தது. சொல்மாறி பொழியும் பானுகவி அன்று மிகவும் தடுமாறினார். சபையோர் இவருக்கு இன்று என்னவாயிற்று என்று வியந்தனர். பானுகவி தாம் போற்றும் சுவாமிகளை நினைத்தார். எங்கிருந்தோ வந்த கூட்டத்தின் இடையே குதித்தார். பானுகவி அவருடைய பாதங்களில் விழுந்து வணங்கினார். வீறு கொண்டு எழுந்தார். மேடையில் ஏறி எடுத்துக்கொண்ட தலைப்பில் சொல்மாறி பொழிந்தார். தலைவர் ஸ்ரீ தண்டபாணி தீட்சிதர் அசந்து விட்டார். பானுகவி பானுகவிதான் என்று அனைவரும் பாராட்டினர். நிறைவாக மகான்கள் கைவிடுவதில்லை என்பது குறித்து சிந்திப்போம். எஸ். பரசுராம ஐயர் சுவாமிகளின் பக்தர். பரசுராம ஐயரின் மகளும் மருமகனும் திருவில்லிபுத்தூரில் இருந்தனர். ஐயரின் மகள் பிரசவத்தின் பொழுது நோய்வாய்ப்பட்டாள். அவள் பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் கூறினர். அவளை காண உடனே புறப்பட்டு வருமாறு பரசுராம ஐயருக்கு தந்தி அனுப்பினர். அவருடைய மனைவி அழுது துடித்தாள். ஐயர் முதலில் மயக்கமடைந்தார். பிறகு சுவாமிகளை காண ஓடினார். சுவாமிகளை வழியிலேயே கண்டு விவரம் கூறினார். சுவாமிகள், உன் பெண் பிழைத்து விடுவாள் என்று கூறி அனுப்பினார். ஐயரும் அவருடைய மனைவியும் திருவில்லிபுத்தூர் செல்லவில்லை. 2 நாட்கள் கழித்து அவர்களுக்கு மீண்டும் தந்தி வந்தது. பெண் பிழைத்து விட்டதால் உடனே புறப்பட்டு வர அவசியமில்லை என்று அத்தந்தியில் தெரிவித்திருந்தார்கள். நாளையும் நாம் சேஷாத்ரி சுவாமிகளின் திருவிளையாடல்களை தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு பயனுற்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு
அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.